நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஸ் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். ஈரானை ஆதரித்ததற்காக தென்னாப்பிரிக்காவின் இராணுவ தலைவர் ஏன் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளார்? நெதன்யாகுவின் கிரேட்டர் இஸ்ரேல் கருத்தை அரபு, இஸ்லாமிய நாடுகள் கண்டிக்கின்றன. நான் உயிருடன் திரும்பி வருவேனா? இஸ்ரேல் குறிவைத்து தாக்கும் என காசா பத்திரிகையாளர்கள் அஞ்சுகின்றனர். கஸ்ஸமின் கருத்துக்களுக்குப் பிறகு கியேஜியா அரசுக்கு ஆதரவை வழங்குகிறார். காசமின் உள்நாட்டுப் போர் அச்சுறுத்தல்களை சலாம் சாடுகிறார். ஆக்கிரமிப்பு தொடரும் வரை ஹெஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைக்காது என்று காசம் கூறுகிறார். இனி விரிவான செய்திகள். தென்னாப்பிரிக்காவின் இராணுவத் தலைவர் ஈரானை ஆதரித்ததற்காக ஏன் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார்? தென்னாப்பிரிக்க இராணுவத் தலைவர் ஜெனரல் ருட்சானி மபன்யா ஈரானுக்கு அதிகாரப்பூர்வ விஜயத்தின் போது தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து அவரது சொந்த நாட்டில் பின்னடைவைச் சந்திக்கிறார். இது தென்னாப்பிரிக்காவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்கனவே கொந்தளிப்பான உறவுகளை மேலும் சிக்கலாக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஈரானும் தென்னாப்பிரிக்காவும் பொதுவான இராணுவ இலக்குகளைக் கொண்டுள்ளன என்பதைக் குறிக்கும் வகையில் தோன்றிய இந்தக் கருத்துக்கள் பிரிட்டோரியா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் வர்த்தகத்தை உறுதிப்படுத்த முயலும் நேரத்தில் வந்துள்ளன. அரபு, இஸ்லாமிய நாடுகள் நெதன்யாகுவின் கிரேட்டர் இஸ்ரேல் கருத்தை கண்டிக்கின்றன. கிரேட்டர் இஸ்ரேலுக்கான அவரது தொலைநோக்குப் பார்வை குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்ட அறிக்கைகளை அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளின் கூட்டணி கடுமையாக கண்டித்துள்ளது. இஸ்ரேலிய 24 சேனலுடன் நேர்காணல் செய்த ஷரோன் கால், கிரேட்டர் இஸ்ரேலுக்கான தொலைநோக்குப் பார்வைக்கு நீங்கள் குழு சேர்ந்தீர்களா என்று நெதன்யாகுவிடம் கேட்டபோது நெதன்யாகு முற்றிலும் கூறினார். செவ்வாயன்று ஒளிபரப்பான நேர்காணலின் போது கிரேட்டர் இஸ்ரேல் தொலைநோக்குப் பார்வையுடன் அவர் இணைந்திருப்பதாக உணர்ந்தீர்களா என்று கேட்டபோது நெதன்யாகு கூறினார், மிகவும். நான் மீண்டும் உயிருடன் இருப்பேனா? காசா பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலால் குறிவைக்கப்படுவார்கள் என்று அஞ்சுகிறார்கள். காசா ஊடக ஊழியர்களுக்கு பூமியில் மிகவும் ஆபத்தான இடம் என்று பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் நீண்ட காலமாக அறிந்திருக்கிறார்கள். ஆனால் காசா நகரில் பத்திரிகையாளர்கள் தங்கியிருந்த ஒரு கூடாரத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய தாக்குதல் பலரை அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது. ஆகஸ்ட் 10 அன்று அல்-ஷிஃபா மருத்துவமனைக்கு வெளியே இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட 7 பேரில் 4 அல் ஜசீரா ஊழியர்கள் அடங்குவர். கொல்லப்பட்டவர்களில் ஒருவரான அல் ஜசீரா பத்திரிகையாளர் அனஸ் அல்-ஷரீப் ஹமாஸ் உறுப்பினர் என்று ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பின்னர் இஸ்ரேலிய இராணுவம் கூடாரத்தை வேண்டுமென்றே குறிவைத்ததாக ஒப்புக்கொண்டது. காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் அக்டோபர் 2023 முதல் குறைந்தது 238 ஊடக ஊழியர்களைக் கொன்றுள்ளதாக காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போர்கள், வியட்நாம் போர், ஆப்கானிஸ்தான் போர் மற்றும் யூகோஸ்லாவியா போர்களை விட அதிகமாகும். காசிமின் கருத்துக்களுக்குப் பிறகு கியாஜியா அரசுக்கு ஆதரவை வீசுகிறார். லெபனான் படைகளின் தலைவர் சமீர் கியாஜியா, ஹெஸ்பொல்லா தலைவர் ஷேக் நைம் காசிமின் சமீபத்திய உரை அனைத்து தரநிலைகளிலும் நிராகரிக்கப்படுகிறது என்றார். இது முதலில் லெபனான் அரசாங்கத்திற்கும், இரண்டாவது இடத்தில் இந்த அரசாங்கத்திற்கு நம்பிக்கை அளித்த பாராளுமன்ற பெரும்பான்மைக்கும், ஜனாதிபதி மற்றும் பிரீமியர்ஷிப் ஆகியவற்றால் முதலிடத்தில் உள்ள லெபனானில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் நேரடி அச்சுறுத்தலாகும். இது ஒவ்வொரு சுதந்திர லெபனானுக்கும் அச்சுறுத்தலாகும் என்று கியாஜியா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காசிமின் உள்நாட்டுப் போர் அச்சுறுத்தல்களை சலாம் கடுமையாக சாடுகிறார். ஹெஸ்பொல்லா தலைவர் ஷேக் நைம் காசிம் தனது குழுவை நிராயுதபாணியாக்கும் அரசாங்கத் திட்டங்களை எதிர்கொள்வதாக சபதம் செய்த பிறகு உள்நாட்டுப் போரை கட்டவிழ்த்துவிட ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தல்களை விடுப்பதாக பிரதமர் நவாப் சலாம் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸில் ஒரு பதிவில், காசிமின் கருத்துக்கள் உள்நாட்டுப் போரின் மறைமுக அச்சுறுத்தலை உருவாக்குவதாக சலாம் கூறினார். அத்தகைய போருடன் தொடர்புடைய எந்தவொரு அச்சுறுத்தலும் அல்லது மிரட்டலும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் மேலும் கூறினார். அரசாங்கத்தின் நிராயுதபாணியாக்கும் முயற்சியை அமெரிக்க இஸ்ரேலிய முயற்சியாக ஹெஸ்பொல்லா வகைப்படுத்தியதற்கும் சலாம் பதிலடி கொடுத்தார். எங்கள் முடிவுகள் முற்றிலும் லெபனான், எங்கள் அமைச்சரவையால் எடுக்கப்படுகின்றன, மேலும் என்ன செய்ய வேண்டுமென்று யாரும் எங்களுக்குச் சொல்லவில்லை என்று அவர் கூறினார். லெபனானியர்களுக்கு ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கான உரிமை உண்டு, அது இல்லாமல் நாடு மீள முடியாது, மேலும் எந்த மறுகட்டமைப்பு அல்லது முதலீடும் நடக்காது என்று சலாம் மேலும் கூறினார். வெள்ளிக்கிழமை முன்னதாக உள்நாட்டுப் போர் மற்றும் உள்நாட்டு மோதல்களுக்கு வழிவகுத்தாலும்
எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க இஸ்ரேலிய உத்தரவை அரசாங்கம் செயல்படுத்தி வருவதாக காசிம் கூறியிருந்தார். ஆக்கிரமிப்பு தொடரும் வரை எதிர்ப்பு அதன் ஆயுதங்களை ஒப்படைக்காது. நாங்கள் அதை எதிர்த்து போராடுவோம். தேவைப்பட்டால் இந்த அமெரிக்க இஸ்ரேலிய திட்டத்தை எதிர்கொள்ள எவ்வளவு செலவானாலும் காசிம் மேலும் கூறினார். நாட்டை ஒரு தீராத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளரிடமோ அல்லது வரம்பற்ற பேராசை கொண்ட ஒரு அமெரிக்க கொடுங்கோலரிடமோ ஒப்படைக்க வேண்டாம் என்றும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். மேலும் எந்தவொரு உள்வெடிப்புக்கும் லெபனானின் எந்தவொரு அழிவுக்கும் லெபனான் அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் காசிம் கூறினார். ஆக்கிரமிப்பு தொடரும் வரை ஹெஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைக்காது என்று காசிம் கூறுகிறார். ஹெஸ்புல்லா தலைவர் ஷேக் நைம் காசிம் வெள்ளிக்கிழமை லெபனான் அரசாங்கம் குழுவின் ஆயுத குறைப்புக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நாட்டை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பதாக குற்றம் சாட்டினார். அதன் ஆயுதங்களை வைத்திருக்க போராடும் என்று எச்சரித்தார். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானியை சந்தித்து பல மணி நேரத்திற்குப் பிறகு காசிம் தொலைக்காட்சியில் உரையாற்றினார். அவரது நாடு லெபனான் ஆயுதக் குழுவை நீண்ட காலமாக ஆதரித்து வருகிறது. கடந்த ஆண்டு இஸ்ரேலுடனான போரிலிருந்து ஹெஸ்புல்லா மிகவும் பலவீனமடைந்தது. மேலும் அமெரிக்க அழுத்தத்தின் கீழ் லெபனான் அரசாங்கம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த குழுவை நிராயுதபாணியாக்க ஒரு திட்டத்தை வகுக்க இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. ஹெஸ்புல்லாவை எதிர்ப்பின் அச்சு என்று அழைக்கப்படும் ஈரான் தொடர்ச்சியான பின்னடைவுகளை சந்தித்துள்ளது. சமீபத்தில் அமெரிக்கா அதன் அணுசக்தி தளங்களை தாக்கிய இஸ்ரேலுடனான போரில் உள்நாட்டுப் போர் மற்றும் உள்நாட்டு மோதல்களுக்கு வழிவகுத்தாலும் எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க இஸ்ரேலிய உத்தரவை அரசாங்கம் செயல்படுத்துகிறது. காசிம் எச்சரித்தார். ஆக்கிரமிப்பு தொடரும் வரை எதிர்ப்பு அதன் ஆயுதங்களை கைவிடாது என்று கூறினார். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தது.